ஐயா, அம்மாக்களை ஒரு கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஒரு ராஜரீக பணிக்காக இவர்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி நன்றி. எழும்பி பிரகாசி, உன் மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி எழும்பி பிரகாசித்தால் தான் மொழியை பார்க்க முடியும். எழும்பி பிரகாசித்தால் விடியலை பார்க்க முடியும். உமது பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பதற்காக கரங்களை உயர்த்தி நிற்கிற அந்த சேனைக்காக ஸ்தோத்திரம். இந்த சேனைக்காக ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, இவர்களெல்லாம் யுத்த குதிரைகள் ராஜா, யுத்த குதிரைகள். ஒரு தேவ பிரசன்னம் ஆளுகையை நான் உணர்கிறேன். ஒரு தேவ பிரசன்னத்தின் ஆளுகையை உணர்கிறேன். இந்த யுத்த குதிரைகளை கொண்டு தேவன் செய்ய போகிற பெரிய காரியத்திற்காக நன்றி. இந்த நாளில் இருந்து ஒரு விசேஷத்த கிருபை ஊற்றட்டும். உமது ஊழியத்திற்காக அழைத்த இந்த பிள்ளைகள் பாத்திரம் வெறுமையான பாத்திரத்தால் நீங்க அழைக்கல. அதுக்குள்ள கிருபையை நிரப்பி இருக்கிறீர். அதுக்குள்ள வல்லமையை நிரப்பி இருக்கிறீர். அதுக்குள்ள அபிஷேகத்தை நிரப்பி இருக்கிறீர். இவங்க பட்டாபூச்சி தான்ப்பா, கூழாங்கல் தான் ராஜா. ஆண்டவரே, இந்த கூழாங்கல் ஒரு கவனுக்குள் வந்திருக்கிறது. 1000 அம்மாக்கள் ஒரு கவனுக்குள் வந்திருக்கிறாங்க. யுத்தத்துல நிக்க போறாங்க. இவங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறதுக்காக நன்றி. கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. கைகளை உயர்த்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த பிள்ளையின் வாலிப காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நிறைய நாட்கள் தற்கொலை எண்ணம். இந்த வாலிப வயதுல எனக்கு இது தேவையில்ல. ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அன்பை தேடி தேடி தோற்று போன வாழ்க்கை, என் வாழ்க்கையை கட்டுவாரா என்று நினைத்த ஒரு மகளின் வாழ்க்கைய ஆண்டவர் அழகான ஒரு யூதா கோத்திரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா. நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. புறக்கணிப்புகளை லேயாளை போல தாண்டி வந்த ஒரு மகளை நான் பார்க்கிறேன். லேயாளை போல இப்பொழுது முடைக்கப்பட்ட பாத்திரம் தான் ஆண்டவரே. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாய் கர்த்தர் வரும் நாட்களிலே உங்களை யார் என்பதை உங்களுடைய ஜனங்களுக்கு தேவன் காண்பிப்பார் என்கிற வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி. வெறுமையான பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. இந்த பாத்திரத்துக்குள்ள நாலேஜ் இல்ல. இந்த பாத்திரத்துக்குள்ள எனக்கு படிப்பு இல்ல. இந்த பாத்திரத்துக்குள்ள பேசக்கூட தெரியல என்று நினைக்கிற மகளுக்குள்ள ஒரு விசேஷத்த கிருபை வைக்கிறதுக்காக நன்றி. ஒரு விசேஷத்த கிருபை இறங்குவதற்காக நன்றி.